फांसी मारा जाता है, ठीक है। இந்த மண்ணிலே ஆண்டாண்டு காலமாக அடக்கப்பட்ட சமூகமாக, ஒடுக்கப்பட்ட சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு எந்த விதமான கல்வியில், வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு இங்கு இருக்கிற உயர் ஜாதி பார்ப்பனர்களெல்லாம் இன்றைக்கு போராடி கொண்டு வருகிறார்கள். படித்தவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்தில்தான் நம்முடைய படிப்புரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பனருடைய வருகைக்கு பின்னாலே இந்த மக்கள் அறிவுள்ள மக்களாக, தெளிவு பெற்ற மக்களாக இருக்கிறார்கள் என்ற நயவஞ்சக சூழ்ச்சியோடு இந்த மக்களுக்கு பொருந்தாத ஜாதிகளை சொல்லி, மதங்களை சொல்லி, கடவுளை சொல்லி, வேதத்தை சொல்லி இவர்கள் படிக்கக்கூடாது, படித்தால் நாக்கிலே சூடு போட வேண்டும், படிப்பதை கேட்டால் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று மனு தர்மத்திலே, வேதத்திலே சொல்லி கல்வியை இவன் பறித்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்று உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மேட்டுக்குடிதான் இன்றைக்கு இடஒதுக்கீடு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய தோற்றத்தை, மாயத்தை, போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை ஒன்று சேர்ந்து இங்கே முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த குறுந்தகட்டை நாங்கள் திண்டுக்கல் பெரியார் மாணவர் பேரவையின் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். சாதி என்பது சமத்துவத்துக்கு எதிரானது. அந்த சமத்துவத்தை நோக்கிய முயற்சி தான் இடஒதுக்கீடு. அதான் நீங்க என்ன அதெல்லாம் சொன்னாங்க. ஒருத்தர் கால் குணமா இருந்தா 10 அடி முன்னாடி நின்னுக்க, அப்படி இல்ல. நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும். வட்ட வடிவமான ஓட்டப்பந்தயத்தில் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து தொடங்குறது இல்ல. எல்லாரும் கொஞ்சம் 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 முன்ன நிக்கிறானே. எதற்காக என்றால் கடைசி வரிசையில் இருக்கிறவன் அதிகம் சுத்தணும் இல்ல. எனவே எவ்வளவு தூரம் அதிகமோ அவ்வளவு தூரம் அவன் முன்ன நிறுத்தப்படுகிறான். இது சலுகை அல்ல, நமக்கு வழங்கப்படுகிற உரிமை. அதான் முக்கியமான சலுகை அல்ல, உரிமை. தந்தை பெரியார் அவர்களினுடைய அடிப்படையான கொள்கை என்ன என்று நீங்கள் கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவான்? கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, பாப்பான திட்டினாரு. ரெண்டும் உண்மைதான். ஆனால் அந்த ரெண்டு மட்டும் அல்ல பெரியார். எதற்காக கடவுளை மறுத்தார், எதற்காக பார்ப்பான திட்டினார்? நீங்க பாத்தீங்கன்னா சாதி எதிர்ப்பு என்பதுதான் பெரியாரின் உயிர் கொள்கை, வேற ஒண்ணும் இல்ல. சாதி எதிர்ப்பு தான் உயிர். இத ஐயாவே பலமுறை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். நான் மீண்டும் அவருடைய வரிகளாலேயே சொல்ல வேண்டும் என்பதற்காக, நினைவுபடுத்துவதற்காக நான் திரும்ப சொல்கிறேன். ஐயா என்ன சொன்னார்னா, சாதி என்கிற நச்சு மரத்தை போட்டு கொளுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அப்படி நான் கொளுத்துகிற போது உன்னுடைய மதம் புனிதமானது என்றால் சாதியிலிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னார். பிரிக்க முடியாது. சாதியும் மதமும் சேர்ந்துதான் இருக்கும் என்றால் நான் உன் மதத்தையும் சேர்த்துத்தான் கொளுத்த வேண்டியது. அப்படி கொளுத்துகிற போது உன் வேதம் புனிதமானது என்றால் வேதத்தை பிரித்து கொண்டு போ. வேதத்தை பிரிக்க முடியாதென்றால் உன் வேதத்தையும் கொளுத்துவேன். கடைசி 4வது இடத்தில் தான் அவர் சொன்னார், நான் இவைகளை கொளுத்துகிற போது உன் கடவுள் புனிதமானவர் என்றால் இந்த சாதி மதம் வேதங்களிலிருந்து தொடர்பில்லாமல் உன் கடவுளை எடுத்துக்கொண்டு போ. உன் கடவுளுக்கு எனக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனால் கடவுளையும் பிரிக்க முடியாது. சாதியோடும் மதத்தோடும் வேதத்தோடும் உன் கடவுள் பின்னி பிணைந்து கிடக்கிறார் என்றால் எனக்கு வேறு வழி இல்லை. உன் கடவுளையும் போட்டுத்தான் கொடுத்தவர். இதுதான் ஐயா தெளிவாக அடிப்படையாக அவர் சொன்ன செய்தி. அதுதான். ஆக அவருடைய உயிர்நாடியான கொள்கை என்பது சாதி ஒழிப்பு தான். சாதி ஒழிப்புக்கான இடைக்கால முயற்சி இடஒதுக்கீடு. நீங்க அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இடஒதுக்கீடு எல்லா துறையிலும் அவசியம், உயர்கல்வியில் கட்டாயம் அவசியம். ஏனென்று சொன்னால் ஒரு இடஒதுக்கீடுடைய பயணம் முழுமை பெறுவது உயர்கல்வி வரை இடஒதுக்கீடு தரும்போதுதான். கீழ்மட்டத்தோடு இடஒதுக்கீடை நிறுத்திவிட்டு உயர்கல்வி போகின்ற போது இடஒதுக்கீடு மறுப்பது என்பது ஏறிய ஏணியை எட்டி உதைப்பது போன்றதாகும். எனவே இடஒதுக்கீடுடைய நோக்கம் முழுமை பெறுவது என்பது உயர்கல்வி வரை, உயர் அதிகார மையம் வரை, நீதித்துறை வரை அனைத்து துறைகளிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தேவை என்பதற்கான காரணம் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய பிரதிநிதித்துவம் இந்த உயர்கல்விகளில் இல்லை. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று ஒன்று வராமல் இருந்தால் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்பதே காணாமல் போயிருக்கும். இடஒதுக்கீடு என்று ஒன்று வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு கல்லூரிகளில், உயர்மட்ட கல்விகளில் அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட வர முடிகிறது. இன்றைக்கு உயர்கல்விகளில் பிற்படுத்தப்பட்டவருக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. எனவே பிரதிநிதித்துவம் இல்லை என்கின்ற காரணத்தினால் அங்கே இடஒதுக்கீடு அவசியம் என்பது அங்கே தேவைப்படுகிறது. மத்திய கல்வியில நம்முடைய மனித வள மேம்பாட்டு துறை அமைச்சர் அர்ஜுன் சிங் அவர்கள்
கல்வியில பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் 27% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற அரசியல் சட்டத்துல திருத்தி அமுலாக்கப்பட்ட சட்டத்தை மசோதாவா நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அதாவது அரசியல் சட்ட திருத்தம் நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கு அத்தனை எம்பிக்களும் ஒருத்தன் பாக்கி இல்லாம ஒரே ஒரு ஆள் மட்டும் சிவசேனா எம்பி, அவன் ஒரு ஆள் மட்டும் தான் ஓட்டு போடல. மீதி அத்தனை எம்பிக்களும் ஒட்டு மொத்தமா அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு அந்த சட்ட திருத்தம் 2 அவையிலும் நிறைவேறினத அத வழக்கமா ஒரு மசோதாவா கொண்டு வந்தா இது பண்ணணும். அப்படி கொண்டாடும் மசோதாவா வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடந்தது? டெல்லியில குய்யோ முயலன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டத்தில் குதிக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், அதிலும் குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். இதில் நாம் ஒன்றை கவனத்தில் எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டா, உயர்கல்வியில் 27% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியாச்சு. உயர்கல்விகள் எத்தனையோ உண்டு. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்புகள் ஏராளம் உண்டு, பொறியியற் படிப்புகள் ஏராளம் உண்டு. இத்தனை படிப்புகளும் உயர்கல்வியில சேர்கிறது. ஆனால் இந்த மாணவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் போராடவில்லை. ஆனால் மருத்துவக் கல்வி மாணவர்கள் குறிப்பாக போராடி கொண்டிருக்கிறார்கள். 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு தரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சுதர்சன நாச்சியப்பன் கூட என்ன சொல்றாரு, தனியார் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள்ல இந்த ஆண்டு இந்த 27% இடஒதுக்கீடை அமுல்படுத்தாம விட்டுட்டாலே குறைந்தபட்சம் 200 கோடி ரூபாயை இந்த தனியார் மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரி நடத்துறவங்க லாபமாக பெற முடியும். அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி நீடிச்சுன்னு சொன்னா எத்தனை கோடிகள் ஒரு நாள் சம்பாதிக்க முடியும்? அந்த பண இழப்பு இதில் இருக்கு. அதனாலதான் குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இதை முன்னெடுத்து போகிறார்கள். ஏன் இதில் மருத்துவர்கள் கூடுதலாக ஈடுபடுகிறார்கள் என்பதற்கு அவர் ஒரு காரணத்தை சொன்னார்கள். சரியாக 2 காரணங்கள் எப்போதும் உண்டு. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இங்க இருக்கிறீங்க, அவர்களை தூண்டி விடுவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்றால், மருத்துவக் கல்லூரியில் பெரும்பாலும் மேல்ஜாதி மாணவர்கள் தான் இருப்பார்கள். நம்ம பிள்ளைங்க ரொம்ப இப்பதான் நீங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறீங்க. முதல் கேள்வி, தரம் என்பதற்காக என்ன அளவுகோல் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது முதலில் அடிப்படையான ஒரு கேள்வி. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று சொன்னால், குறிப்பாக உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஐஐடி நிறுவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஐஐடி நிறுவனத்திலே ஒரு பிற்படுத்தப்பட்டவன் இடஒதுக்கீட்டின் கீழ் உள்ளே நுழைகிறான் என்று சொன்னால், முதலில் ஐஐடி நடத்துகிற நுழைவுத் தேர்வில் அவன் தேர்ச்சி பெறுகிறான். கேட் என்று ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறார்கள். அந்த நுழைவுத் தேர்வில் அவன் தேர்ச்சி பெறுகிறான். தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு அவர் 5 ஆண்டு காலம் பிடெக் அல்லது படிக்கிறான். 5 ஆண்டு காலம் பிடெக் படித்து 5 ஆண்டு காலம் ஐஐடி நடத்துகிற அத்தனை தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று இவர்கள் நிர்ணயிக்கிற மதிப்பெண்களை வாங்கியதற்கு பிறகுதான் அவன் தேர்ச்சி பெற்றவனாக வெளியேறுகிறான். எனவே ஒரு மாணவனுடைய அனுமதியிலும் சரி, அந்த மாணவன் தேர்ச்சி பெற்று வெளியேறும் போதும் சரி, நீங்கள் என்ன அளவுகோலை தரத்தை நிர்ணயிக்கிறீர்களோ அந்த தரத்தை எல்லாம் வெற்றி பெற்று தேர்வு பெற்றுதான் ஒரு மாணவன் வெளியேறுகிறான். அப்போ இதில் தரம் கட்டு போவதற்கு என்ன அளவுகோல் இருக்கிறது? எங்கே இதில் தகுதி கட்டு போவதற்கு என்ன காரணம் இருக்கிறது? ஒரு காரணமும் இல்லை. பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காரர்கள் என்றாவே அவர்கள் தகுதியற்றவர்கள், தரமற்றவர்கள் என்கின்ற ஒரு சமூகத்தை அவமானப்படுத்துவது என்பதை தவிர இந்த வாதத்தில் வேறு எந்த நியாயமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தகுதி திறமைன்னு பேசிட்டு இன்னைக்கு டெல்லியில மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. தகுதி திறமை போயிருச்சு, இன்னைக்கு ரிசர்வேஷன் கொடுத்து அதை சொல்லிட்டு அந்த யூத் ஃபார் ஈக்குவாலிட்டி என்ற பிரசிடென்ட் திருப்பி அடுத்த வரி என்ன சொல்றாருன்னா, இதை எங்களை ஆதரித்து பல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சப்போர்ட்ல இறங்கியிருக்காங்க. அதாவது ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு ஆதரவா எங்களுக்கு சப்போர்ட் இறங்கியிருக்காங்கன்னு சொல்றாரு. ஒரு பிசி எஸ்சி மார்க் ஸ்டூடெண்ட் ஒரு மார்க் எடுத்து அவன் காலேஜுக்குள்ள நுழையிற மார்க்கை விட கம்மியான மார்க் எடுத்து தான் ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கிறான். ரெண்டாவது, அந்த காலேஜ்ல அவன் படிக்கும் போது அவனுக்கு கொடுக்கப்படுற பெசிலிட்டிஸ் என்னைக்குமே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ஈக்குவலே ஆகாது. இன்ஜினியரிங் எப்படி எனக்கு தெரியல.